கவனிங்கள் அருமையான விசுவாசிகளே, சபையிலே 3 வித மக்கள் இருக்கிறார்கள். 3 வித மக்கள் சபையில் இருக்கிறார்கள். இந்த சபையோ எந்த சபையோ, 3 kinds of believers in the church. முதல் கூட்டம் யாருன்னா லிசனர்ஸ். பிரசங்கத்தை கேட்பாங்க, எல்லாம் நடக்கிறத கவனிப்பாங்க, ஆனால் சிலையாக இருப்பாங்க. மாஸ்டர் என்று ரட்சிக்கப்பட்டமோ அன்னையிலேருந்து ஒரே சேரில் இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கிறேன், என்னிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை. மாறவே மாட்டார்கள், வளரவே மாட்டார்கள், பெருக மாட்டார்கள், மறுரூபம் அடைய மாட்டார்கள், இருக்கிற நிலைமையில் இருப்பார்கள். இது ஒரு வகையான கூட்டம். இன்னொரு கூட்டம் வாட்சர்ஸ். அப்படின்னா பாஸ்டர் சொல்கிற அறிவிப்பை கேட்பாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க. ஜபக்குழுவா, அழகாக நடக்கு, நானும் நடத்தினா நல்லா இருக்கும் நினைப்பாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. கவனிப்பார்கள். 3வது ஒரு குரூப் இருக்கிறாங்க, வேர்ல்டு சேஞ்சர்ஸ். இவர்கள் உலகத்தை மாற்றுகிறவர்கள். தோத்திரம் உண்டாடும். இவர்கள் தான் தரிசனம் உள்ளவர்கள். ஆபகு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசியுங்கள். நான் என் காவலிலே தரித்து நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படியாக பலகையிலே தீர்க்கமாக வரை குறித்த காலத்துக்கு தரிசனம் வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பதில்லை. ஏன் தாமதம்? அதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. பாஸ்டர் எத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், எனக்கு ஏன் இன்னும் பதில் வரல, ஏன் தாமதம்? பாஸ்டர் நீங்க சொல்ற தரிசனம் எல்லாம் எனக்கும் அப்படியே 100க்கு 100 என் ஆவியில் இருக்கு, ஏன் அது நடக்கிறது இல்லை, ஏன் தாமதமாகிறது? எத்தனை பொருத்தனை செய்திருக்கிறேன், எத்தனை முறை ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், எத்தனை முறை உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். 1 மாத ஜெபமா தவறாமல் வந்திருக்கிறேன், 100 நாள் ஜெபமா தவறாமல் வந்திருக்கிறேன், 7 நாள் ஜெபமா தவறாமல் வருகிறேன். ஒரு பொருத்தனையோடு ஜெபத்திலே ஒரு குறிப்புகளை வைத்து எதிர்பார்த்து ஜெபிக்கிறேன். ஏன் பதில் இன்னும் தாமதம்? ஒய் டிலே? அதான் இன்றைய செய்தி. எனக்கும் உங்களுக்கும் தரிசனம் இருக்கிறது, ஏன் தாமதமாகிறது? என் ஜெபத்துக்கு பதில் ஏன் தாமதமாகிறது? பாஸ்டர் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் கிடைக்கல, தாமதமாகுது. என் பிள்ளை திருமணத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் வயது கடந்து போனாலும் நடக்க மாட்டேன் என்கிறது, ஏன் தாமதம்? ஏன் தாமதம்? அதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. தோத்திரம் உண்டாட்டும். கவனிங்க, விஷன் இஸ் த ப்ராசஸ். அதை நம்ம எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும். ஒரு தரிசனம் அல்லது ஜெபத்துக்கு பதில் எதுவானாலும் ஆண்டவர் எப்படித்தான் பதில் தருவார் தெரியுமா? இட் இஸ் த ப்ராசஸ். இன்றைக்கு ஜெபம்னா நாளைக்கு நடந்துடும், நம்முடைய எதிர்பார்ப்பு நடக்காது. அல்லேலூயா. ஆமா, அப்படி நடக்குமானா அது சாதாரண ஆசீர்வாதம். கவனிங்க, நேற்று மழை பெஞ்சு ஒரு இடிச்சா நாளை காலையில் காளான் முளைச்சிடும். 2 நாளில் எடுத்து அதை சாப்பிடலன்னா அது பேய் காளானாக மாறிடும். ஏன்? எத்தனை நாளில் வந்துச்சு? அது ஒரே நாள் மழையில் வந்துச்சு. ஆமாம், கீரை இருக்குல்ல, கீரை இன்னைக்கு லேசாக தண்ணியை தெளிச்சு விட்டு கீரை விதையை போட்டு விடுங்க, 7ஆம் நாள் இவ்வளோ உயரம் இருக்கும், எடுத்து கறி வச்சிடலாம். ஆனால் லேசாக வெயில் பட்டால் கீரையெல்லாம் என்ன செய்யும்? அப்படியே காஞ்ச சருகா போயிடும். ரொம்ப ஸ்பீடாக பதில் எதிர்பார்த்தீங்கன்னா நீண்ட பலனை நீங்கள் பார்க்க முடியாது. தோத்திரம் உண்டாட்டு. தோத்திரம். வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் 1 மாதத்திலே பலனை பார்க்கலாம். நெல் 3 மாதத்தில் பலனை பார்க்கலாம். கரும்பு 1 வருஷம் கழிச்சு தான் பலனை பார்க்கலாம். தோத்திரம். தென்னை மரம் 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு தான் பதிலை பார்க்கலாம். ஆனால் தென்னை மரம் 100 வருஷத்துக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கைகளை தட்டி அல்லையில சொல்லுங்க. மற்றவை எல்லாம் சில நாளில் முடிஞ்சு போகும். தென்னை மட்டும் தோத்திரம் எத்தனை வருஷம் பலன் கொடுக்கும்?
100 வருஷம். நம்முடைய ஆண்டவர் நீண்ட காலம் உங்களுக்கு பதில் கொடுத்து நீண்ட காலம் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தலைமுறையா 1000 தலைமுறைக்கு அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆகவே தாமதம், இட் இஸ் த ப்ராசஸ். ஜெபம் பதில் வருவதும் தரிசனங்கள் நிறைவேறுவதும் அது படிப்படியாய்த்தான் நமக்கு நடக்கும். நாளைக்கே நடக்காது, திடீர்னு நடக்காது, உடனே நடக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுவீங்க. அல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, தோத்திரம். கவனிங்க, இந்த தரிசன பாதையில, விசுவாச பாதையில நோ ஹைவே, நோ ஹரிவே. ஹைவேனா எப்படி போகலாம்? 150 கிலோமீட்டரில் போகலாம். இந்த விருதுநகர் போனீங்கன்னா ஹைவே, சென்னை. அல்லேலூயா. முந்தையெல்லாம் சென்னை போகணுமானா ஒரு இரவெல்லாம் ட்ரெயினில் ஓடணும். சட்டக் 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 சட்டக். தூக்கம் வராது. தூக்கம் வந்தாலும் அந்த சத்தம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வேறு ட்ரெயினில் ஓடுற மாதிரியும், பாதி ட்ரெயின் முன்னாடி போகிற மாதிரியும், பாதி ட்ரெயின் கவிழ் மாதிரியெல்லாம் சொப்பனை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ட்ரெயின் சத்தம் அவ்வளோ டிஸ்டர்பு. ஆமாம், காரில் போனாலும் அப்படி தான். இங்கே சாயங்காலம் ஏறுனா சூரியன் அஸ்தமிக்கும் போது மறுநாள் அஸ்தமிக்கும். இப்போ கார் ஹைவே வந்துட்டு பார்த்தீங்களா? ஆமாம், கார் ஏறி தோதிரம் எதையாவது புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் பாதி தூரம் போயிடலாம். ஒரு சாப்பாடு சாப்பிட்டு மீண்டும் புக்கை படிச்சிங்கன்னா சென்னை வந்து விட்டது. காரணம் தெரியுமா? என்ன ரோடு? ஹைவே. ஒரு திருப்பம் கிடையாது, ஒரு வளைவு கிடையாது. நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா எதிர ஒரு வண்டி வராது. ஹைவே. சில இடத்துல 2 ரோடு, சில இடத்துல 3 ரோடு தோத்திரம் உண்டாட்டும். அப்படிப்பட்ட ஹைவே விசுவாச ஜீவியத்தில் கிடையவே கிடையாதுங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கமும் வாசல் இடுக்கமுமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த பாதை மெதுவாக தான் போகணும், மெதுவாக தான் பயணிக்கணும். ரொம்ப ஸ்பீடாக போகாது. ஹைவேயும் கிடையாது, ஹரிவேயும் கிடையாது. வேகமாக படபடப்பாக ஓட இதில் முடியவே முடியாது. உலகப்பிரமான ரோட்டில் உண்டு, ஆனால் ஆவிக்குரிய பாதையில் வேகமான பாதை கிடையாது, துரிதமான பாதையும் கிடையாது, ஷார்ட்கட் வேயும் கிடையாது. தோத்திரம் தாமதமாகத்தான் செல்லும். கரமேத்தி வர அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஆமாம், இப்பொழுது நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து தோத்திரம் இந்த சத்தியத்தின் ஆழத்துக்குள்ள உங்களை நான் அழைத்து சொல்ல போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறுக்கு பாதையும் கிடையாது, தோத்திரம் வேகமான பாதை கிடையாது. இட் இஸ் த ப்ராசஸ். என்னையா ப்ராசஸ்? ஏன் இப்படி ஒரு பாதையை வச்சிருக்கார்? இந்த ப்ராசஸ் பாதையில் கேரக்டர் பில்டிங் அண்ட் கிரியேட்டிவ் யுவர் எபிலிட்டி. விசுவாசிகள் கவனிங்க, ஏன் ஆண்டவர் மெதுவாக பதில் தர்றார்? தரிசனம் ஏன் மெதுவாக நிறைவேறுது? இதுக்கு இடையில் என்ன நடக்குன்னா, நமக்குள்ளே குணங்களை உருவாக்குகிறார், திறமைகளை வளர்க்கிறார். எல்லாம் நல்லா கவனிங்க. இதான் அநேக பேருக்கு தெரியாது. ஏன் ஆண்டவர் தாமதமாக பதில் தருகிறார்? நமக்குள்ளே கேரக்டரை பில்டு பண்ணுறாரு, எபிலிட்டியை, ரெஸ்பான்சிபிலிட்டியை கிரியேட் பண்ணுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்து அபிஷேகம் வரும்போது நமக்குள்ள குணமும் கிடையாது, திறமையும் கிடையாது. எல்லாம் நல்லா விளங்கி கொள்ளுங்க. தரிசனத்தை அடைந்து கொள்ள, தேவன் வைத்திருக்கிற லக்குகளை பெற்றுக்கொள்ள நமக்கு போதிய குணமும் கிடையாது, போதிய திறமையும் கிடையாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. இதை விளங்கிட்டா தான் அந்த தேவனுடைய பாதையில் நீங்கள் சரியாக பயணிக்க முடியும். தரிசனம் நிறைவேறும். உங்கள் சொப்பனத்துக்கும் உங்கள் ஜெபத்துக்கும் உபாசத்துக்கு பதில் வரும். கேரக்டர் பில்டிங். என்னையா கேரக்டர்? கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஆவியின் கனியோ தோதிரம் லவ், ஜாய், பீஸ் and goodness and gentleness and faith. தோதிரம் உண்டாடு. and long suffering and meekness and self control. இச்சை அடக்கம். இந்த 9 கனியும் நமக்குள்ள முழுமையா வந்தா தான் தரிசனம் நிறைவேறும். நம்ம கேட்கிற ஜெபத்துக்கு ஆசீர்வாதமும் வரும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம்.
பைபிள் கேரக்டர்ஸ் எல்லாரையும் அழைக்கிறவர், பிரித்தெடுக்கிறவர், தரிசனம் கொடுக்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். அதற்கு முன்னே இந்த இரண்டையும் உருவாக்க விரும்புகிறார். என்ன உருவாக்க விரும்புகிறார் சொல்லுங்கள்? ஆவியின் கனியாகிய குணங்களை உருவாக்க விரும்புகிறார். பின்பு அந்த ஸ்தானத்துக்கு வந்த பிற்பாடு அதை திறமையாய் ஆளுகை செய்யும்படியான திறமையை ஆண்டவர் நமக்குள்ளே வளர்க்க விரும்புகிறார். கேரக்டர் பில்டிங் அண்ட் கிரியேட்டிவ் எபிலிட்டி. தோத்திரம் உண்டாட்டும், தோத்திரம் உண்டாட்டும். இப்போ பவுல் மகன் இருக்கார், இங்கே பையா, இவர்கிட்ட நான் இன்னைக்கு 1000 கோடியை கொடுத்தேன்யா. எவ்வளோ கோடி கொடுக்க போகிறேன்? யாராவது முடியும் போது எவ்வளோ கொடுக்க போகிறேன்? 1000 கோடியா? அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேளுங்க, என்னையா செய்வேன்னு. பெட்டியில் பூட்டி வச்சுட்டு ஒரு பூட்டு போட்டு சாவி எடுத்து பாக்கெட்டில் போட்டு சாப்பிடாமலே பூட்டை பார்த்துக்கிட்டு நான் படுத்தே கிடப்பேன், தூக்கவும் மாட்டேன். ஏனென்றால் 1000 கோடியை இவருக்கு கையாள தெரியாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம அப்படித்தான் பெருசாக கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட, கொடுத்துருங்க ஆண்டவரே, கொடுத்துறேமானே, அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிற? நீ அதை கையாள திறமை இருக்கா? இடி முழக்கம் போல இல்லை சொல்லுங்கள். இப்போ அரவிந்துட்டு 1000 கோடி கொடுத்தா அவர் உடனே ஒரு கார் கம்பெனி ஆரம்பிச்சிடுவார். இங்கே வாயா, அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவங்க அப்பா மெக்கானிக்கல் இன்ஜினியர், இவரும் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இவர்கிட்ட நான் இப்போ 1000 கோடி ஆராதனை முடிஞ்ச உடனே கொடுத்தா, ப்ரைஸ் லாட் பாஸ்டர், இதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், காட் பிளஸ் யூ அப்படின்னு போய், ஏற்கனவே எங்கள் அப்பா கொஞ்சம் இடம் வாங்கி போட்டிருக்காரு, இன்னும் விருதுநகர் ரோட்டில் இடம் வாங்கினாலும் வாங்கலாம். வாங்கிட்டு என்ன பண்ணுவார்? அங்கே போய் ஒரு பிரம்மாண்டமான மெர்சிடிஸ் பென்ஸ் கார் கம்பெனி கையெழுத்துட்டு வர இல்லை சொல்லுங்கள். இவற்றை 1000 கோடியை கொடுத்தா அவ தான் கையாள தெரியும். தோத்திரம். ஆனால் அவருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? இப்போ தான் அவர் ஹைஸ்கூல் ஃபைனல் முடிச்சுட்டு இருக்காரு, இவர் எல்லாம் படித்து முடிச்சு அப்ரெண்டிஷிப் முடிச்சு இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறார். போயிட்டு வாங்க. அப்போ ஏன் தாமதம் சொல்லுங்க? 2 காரியம். ஒன்று என்ன? குணங்கள் உருவாக்கப்பட வேண்டும், திறமைகள் வளர்க்கப்பட வேண்டும். எல்லா வயதிலிருந்து சொல்லுங்க, குணங்கள் உருவாக்கப்பட வேண்டும், திறமைகள் வளர்க்கப்பட வேண்டும். அதனால தான் டிலே ஆகுது. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு உபவாசம் இருந்தாலும், எவ்வளவு காத்து கிடந்தாலும், பிரதர் ஸ்பீடாக அந்த ரெண்டையும் உங்களுக்குள்ள நீங்க உருவாக்குங்க. தோத்திரம். எபிலிட்டி என்பது எப்படி வருதுன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுல இருந்தா எபிலிட்டி வருது. ரெஸ்பாண்ட் எபிலிட்டி கிவ்ஸ் எபிலிட்டி. ரெஸ்பாண்ட்னா உத்தரவாதம். ஆமா, நீங்க எப்படியே வாரீங்க, சர்ச்சு முன்னாடி ஒரு பெருக்குமாறு கிடக்கு, எல்லாம் கவனிங்க. எத்தனை பேர்ட்ட ரெஸ்பாண்ட் இருக்குன்னு பாருங்க. ரெஸ்பாண்ட் இல்லாத எபிலிட்டி வரல. ஒரு பெருக்குமாறு கிடக்கு, அல்லது ஒத்த குச்சி கிடக்குன்னு வைங்களேன், ஒரு குச்சி கிடக்கு, நீங்க பாருங்க, நல்லகுடி நாயகம், தூத்துக்குடி வெங்கலம். பழமொழி இருக்குல்ல, நல்லகுடி நாயகம், தூத்துக்குடி வெங்கலம். நல்லகுடி நாயகம், தூத்துக்குடி வெங்கலம். காலுக்கடியில் ஒரு குச்சி இருக்கே, அது யார் மேலே அது குத்திட்டா, சக்கரை நோயாளியாக இருந்தால் பிற காலையும் எடுக்கணும், கல்லறைக்கு போகணும். அது நல்ல வம்பு கிடையாது, ஆனால் அது என்னது? ஒரு குச்சி தான். ரெஸ்பாண்ட் இருக்கா நம்மகிட்ட? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? நோ, நிறைய பேட்ட கிடையாது. அந்நிய பாஷை வானத்தை கிழிக்க பேசுவான், பாயை கிழிக்க முழங்கால துள்ளுவான், பட் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்டவருக்கு மகிமையாக நான் சொல்கிறேன், ஒரு தப்பு கண்டாலும் நான் அந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். அதை சரிப்படுத்திட்டு தான் அடுத்த அந்த இடத்தை விட்டு போவேன். பரலோகம் நம்மை பார்க்கிறது. கையெழுத்துட்டாலே சொல்லுங்கள். ஏன் ஏன் யார் பார்க்கிறா? தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமா. ஓ ஜான் ராஜா, ஒரு குச்சி கிடந்தா இது யார் மேலாவது குத்திருமே நினைக்கானே, எடுத்து அந்த ஓரத்தில் இருக்கிற பெருக்குமாறு எடுத்து அதுக்குள்ள மீண்டும் வச்சு அந்த கயிறை இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்தி 2 குத்து குத்தி வைக்க வேண்டிய இடத்துல பத்திரமா வச்சுட்டு போறானே. He had responsibility. இவன் கையில தான் சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த கோடிகளை கர்த்தர் கொடுப்பார். சும்மா கொடுக்க மாட்டார், ஏன்னா அவன்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஸோ எபிலிட்டி எப்படி வருதுன்னா, ரெஸ்பாண்டி ஆற்று இருக்கோ அவங்களுக்கு தான் என்ன வரும்? எபிலிட்டி வரும். தோத்திரம் உண்டு ஆட்டு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வரீங்க, ஒரு ஃபேன் போட்டு உட்காருங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் முடியுது, ஆத்திரம் தோத்திரம் ஆமே பைபிளை தூக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஃபேன் ஓடுதே, நான் தானே போட்டேன், எவ்வளோ மீட்டர் ஓடும், நான் போயிட்டேன், நாளை தான் வருவேன். அது வரைக்கும் அந்த ஃபேன் ஓடினா அந்த காயில்
சூடாகுமே, வெந்து போகுமே, யார் அதை கட்டுவா? நான் கொடுக்குற காணிக்கையில் தான் கட்ட போகிறாங்க, பாஸ்டர் தான் அதை கட்ட போகிறார், நான் தானே இதை வேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரெஸ்பாண்ட் உள்ளவங்க அந்த இடத்த விட்டு போகும்போது பார்ப்பாங்க, தேவையில்லாத லைட்டு, தேவையில்லாத ஃபேனு ஆஃப் பண்ணிட்டு போவாங்க. பிரியமானவர்களே, இது அந்நிய பாஷை பேசுறதுனால வராது. புரியுதா உங்களுக்கு? சத்திய தேர்வுகள், சத்தியவங்களை கரங்களை தட்டி வர அல்லேலூயா சொல்லுவாங்களா? சர்ச்சிலையும் தான், உங்கள் வீட்டிலையும் தான். தோத்திரம் உண்டாட்டும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவாங்களா? ரெஸ்பாண்ட் உள்ளவங்களுக்கு தான் எபிலிட்டி வரும். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டா பிரிங்க. ரெஸ்பாண்ட் எபிலிட்டி கிவ்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உத்தரவாதம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா திறமைகள் தானா வரும். இடி முழக்கம் போல ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களா? அல்லேலூயா. உங்க வீட்டிலே நடந்து போறீங்க, பைபிள் கீழே இருக்கு, தோத்திரம் தோத்திரம். என்ன தோத்திரம்? தோத்திரத்தினால ஒன்றும் நடக்காது. பைபிளை என் பேரன் படிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டான், சின்ன பிள்ளை. அதை எடுத்து ஜிப்பு போட்டு ஒரு டேபிள் மேலே வைக்கணும், வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். பரலோக தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்தா உங்களுக்குள்ள ரெஸ்பாண்ட் வரும். ரெஸ்பாண்ட் வந்தா எபிலிட்டி வரும். ரெண்டு சேர்ந்ததான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடி முழக்கம் போல ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களா? அல்லேலூயா. ஓ, இன்றைக்கு தேசத்தில் இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் பலற்ற கிடையாது. தோத்திரம் உண்டா? பலற்ற கிடையாது. ஒரு வண்டி ஓட்டுறதுல கூட அப்படி கிடையாது, வண்டியை நிறுத்துறதுல கூட கிடையாது. ஆமாம், ஒவ்வொன்றையும் பரலோக தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ரெண்டு உங்களுக்குள்ள உருவானா உடனே தரிசனம் நிறைவேறும், கேட்டது கிடைக்கும், ஜெபத்துக்கு பதில் வரும், அது தாமதிப்பது இல்லை. என்ன ரெண்டு சொல்லுங்க? குணங்கள் உருவாக வேண்டும், உத்தரவாதங்கள் உங்களுக்குள் உருவாக வேண்டும். தோத்திரம் உண்டாட்டும். குணங்கள் உருவாக வேண்டும், உத்தரவாதங்கள். பாருங்க, இப்படி நடந்து வாக்கிங் போறேன், ஒரு முனிசிபல் டேப்பே இல்லை, குச்சியை குத்திருக்காங்க, சேல துணியை தூத்தி குத்தியை குத்திருக்காங்க. திடீர்னு தண்ணி வந்துடுது, புறுப்புறுங்கு, உடனே எடுத்துட்டு பிடிக்காக. கடைசியா போறாள் என்ன செய்யணும் சொல்லுங்களேம்மா? டேப் இல்லாதது நகராட்சி தப்பு, அதை கவனிக்காது கவுன்சிலர் தப்பு. என்ன போகும்போது என்ன செய்யணும்? ஓ, நான் தான் கடைசி ஆள், இனி யாருமே குடம் இல்லை, மணி 9 ஆச்சு, நீ யாரும் வரமாட்டாங்க, ஆனால் தண்ணி வந்துகிட்டே இருக்கு, ஓடுதுங்க திருவழியா. ஒரு குச்சி எடுத்து, அவங்ககிட்ட கிடக்கிற ஒரு துணி எடுத்து சுற்றி நல்லா அடைச்சா பரலோக தேவன் அதை பார்த்துட்டே இருக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாய். இந்த மாதிரி தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதை பாதுகாத்தீங்கன்னா, நீங்கள் ஒரு போர்வெல் போட்டிங்கன்னா அது ஊற்றா பொங்கும், ஆறா பெருக்கெடுத்து ஓடும். உத்தரவாதம் இல்லை அவன் கையில், உன்னை கத்த தரமாட்டான். வாலிபர்கள் நல்ல கவனி, வாலிபர்கள் நல்ல கவனி, இளைஞர்கள் நல்ல கவனி, எல்லா விசுவாசிகள் நல்ல கவனி. கேரக்டர் பில்டிங் அண்ட் கிரியேட்டிவ் யுவர் எபிலிட்டி, இந்த ரெண்டும் நடக்கணும் உங்களுக்குள்ள. அதுக்காகத்தான் கர்த்தர் காலங்களை தாமதப்படுத்திட்டே போகிறார். இப்போ சில ஒரு 5 பரிசுத்தவான்களை உங்கள் பைபிள்ல இருந்து உங்கள் முன்னாடி வைக்க போகிறேன். அவர்களுக்கெல்லாம் நாளைக்கே அடுத்த வாரமோ நடந்தில்லைங்க, அநேக வருஷங்கள். முதலாவது யோசேப்புக்கு வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு ஒரு நல்ல பரிசுத்தவான். தோத்திரம் உண்டாட்டும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் தோத்திரம் 5ஆம் வசனம் வசனத்திலேருந்து நீங்கள் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் படிங்க. முதலாவது ஒரு தரிசனம் வருகிறது. என்ன தரிசனம்? தன்னுடைய உடன்பிறப்பு எல்லாரை விட இவர் பெரிய ஐஸ்வர்யவனாய் வரப்போறார். He will become a rich man. பெரிய ஐஸ்வர்யவான். அது எப்படி கர்த்தர் காட்டுறாரு? வயல்ல அரிகளை கட்டுறாங்க அறுத்து, ஆனால் யோசேப்பின் அரிக்கட்டை அவருடைய அண்ணன்மாருடைய அரிக்கட்டெல்லாம் என்ன செய்து விழுந்து விழுந்து வணங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் எல்லாரையும் விட என்னுடைய தேசம் நல்லா விளைய போகுது, நான் பணக்காரன் ஆக போகிறேன், என் உடன்பிறப்பு எல்லாரையும் விட நான் பெரிய பணக்காரன் ஆக போகிறேன். ரெண்டாவது, இன்னும் சில நாள் கழிச்சு இன்னொரு சொப்பனம். அது என்னன்னா, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பின் பாதத்தில் விழுந்து வணங்குது. இது அப்பா கேட்டவுடனே அப்பாவுக்கு கோபம் வந்துடுச்சு. மகனே, நானும் உன் தாயாரும் உன் அண்ணன்மாரும் உன்னை வணங்க வருவோமோ? அப்பாவுக்கு கூட தன் மகனுக்கு தேவன் தருகிற தரிசனத்தை விளங்கி கொள்ள முடியலன்னா அப்புறம் அடுத்தவங்க எப்படிங்க விளங்குவாங்க? பிரதர்,
உங்களுடைய தரிசனத்தை, உங்கள் சொப்பனத்தை, உங்கள் இலக்குகளை, உங்கள் ஜெபத்தை, உங்கள் வாஞ்சையை, உங்கள் ஆசையை, உங்கள் திட்டங்களை யாருமே புரிஞ்சுக்கிற முடியாது. ஆனால் தேவனே அந்த விருப்பத்தையும் தேவனே அந்த தரிசனத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார். தேவனே நிறைவேற்றி முடிப்பார். இடி முழக்கம் போல சொல்லுங்கள். ஆனால் மறுநாளே நடக்கலைங்க. அவர் கடந்து சென்ற பாதையில் 7, 8, 9 ஆவியின் கனி அவருக்குள்ளே கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். ஜோசப் வெயிட் அப்பான் தி டியூ டைம். இடைவெளி காலத்தில் நீ குறிப்பிட்ட காலத்துக்காய் காத்திரு. இந்த இடைவெளி காலத்தில் உனக்குள்ளே நான் குணங்களை உருவாக்குவேன், திறமைகளை உருவாக்குவேன். இடி முழக்கம் போல சொல்லுங்கள். என்ன உருவாகணும் சொல்லுங்க. என்ன குணம்? ஆவியின் கனியோ. மனப்பாடம் பண்ணுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். இந்த அண்ணன்மார் 7 பேரும் யோசேப்பை பகைக்கிறாங்க. அது யோசேப்புக்கு நல்லா தெரியும். ஆனால் அப்பா சொல்றாரு, இந்த லெமன் சாதம் புளி சாதத்தை கொண்டு இவங்க அண்ணன்மார்ட்ட கொடுத்துட்டு சுக செய்தியை விசாரிச்சுட்டு வாப்பா. நம்ம அண்ணா போமா? அண்ணா, அப்பா நேத்தே என்னை பார்த்து பல்ல கடிக்கிறான், நேத்தே என்னை பார்த்துட்டு ஒரு அருவாடிச்சு பத்திரமா வச்சிருக்கான், நேத்தே நான் சொன்ன சொப்பனத்தை கண்டுட்டு சூரியக்கத்தி இடுப்பில் சுருக்கிட்டு இருக்கான், எப்படா தனியாக வருவான் குத்தி புள்ளான்னு என்னை போய் போக சொல்கிறேனே. அன்பு 1 Corinthians 13 மனப்பாடம் பண்ணுங்க. அன்பு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷனா? சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, நீடிய பொறுமை உள்ளது. அன்பு பிறன் செய்கிற தப்ப கணக்கில் வைக்காது. ரெக்கார்ட் ஆஃப் தயர் எனிமிஸ் மிஸ்டேக். பிறர் செய்த தவறுகளை மனதில் வைக்காது, தீங்கி நினையாது. கரங்களை வைத்து அலையிலே சொல்லுங்க. அத்தனை அன்பின் கனியும் அன்பின் சுவாமும் இந்த யோசேப்புகள் இருந்ததுனால அப்பா கொடுத்ததை வாங்கிட்டு போறாருங்க. அப்போ அன்பு என்ற கனி யோசேப்புக்குள்ளே உருவாகிவிட்டது. கரமத்தி அலையிலே சொல்லுங்கள். அங்க போனா அந்த சகோதரர்கள் அத்தனை பேர் சேர்ந்து ஒரு சட்டையை கிழிக்கும். தோத்திரம் தோத்திரம். அன்பு திரளான பாவங்களை மூடும். தோத்திரம். எதுக்கு சட்டையை கிழிச்சான்? அப்புறம் ஒரு வெள்ளாட்டு குட்டி அடிச்சு அந்த சட்டையை அதில் தோச்சிட்டு அப்பாட்ட கொண்டு கொடுத்துட்டு, வா இது நம்ம தம்பி போட்ட கோட்டு மாதிரி தெரிஞ்சது, அங்கே கீழே கிடந்தது, எட்டு வந்தோம் பாருங்கப்பா, இது உங்கள் மயங்கோட்டு தானோ, அடிக்காம பாருங்க அப்பா மாறுபில். ஐயோ ஐயோ மகனே, ஒரு மிருகம் உன்னை பீருண்டு உன்னை கொலை செய்துட்டாடா. எத்தனையோ பேர் வந்து ஆறுதல் சொன்னாலும் யாக்கோபுக்கு ஆறுதல் அடைய முடியல. அவன் சொல்றான், 12 பிள்ளைகளையும் பிள்ளைன்னு நினைக்கிறது யாரை மட்டும்தான்? இந்த யோசேப்பு மட்டும்தான். அப்படி ஒரு அன்பு மகன், ஒரு மிருகம் பீருண்டு கொலை செய்துட்டு சாப்பிட்டுட்டு இப்படி செய்தியை கேட்டு அந்த தகப்பன் துடியா துடிக்கிறான், புலம்புறான். இந்த கள்ளை மாதிரி ஒருத்தன் அந்த கண்ணு மாதிரி ஒட்டிட்டு வர்றா. நம்ம கொசு கடிச்சா இவருக்கு கவலை வர மாட்டேங்கி, ஆனால் அவனுக்கு என்னமோ ஆகி போச்சுன்னு எப்படி அழுகிறா பாரு. கழட்டு பேல நல்ல ஆளு. உலகம் அப்படி பார்க்கும்போது இந்த 2வது ப்ராசஸ் பாருங்க. சட்டை கழிச்சது மட்டுமில்ல, ஓ மகன் உயிரோட இல்லை, செத்துட்டான். எப்படி போயிச்சு பிரச்சாரம்? அதையும் இந்த யோசேப்பு சகித்து கொண்டார். அன்பு நீடிய பொறுமை உள்ளது. ஆவின் கனியில ஒண்ணு என்னங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீடிய பொறுமை. சொல்லிட்டு போங்கய்யா. என்ன நீ வைய வைரக்கல்லு, திட்ட திண்டுக்கல்லு, பேச பெரிய கல்லு, என்ன முட்டை நான் இந்த சபைக்கு மூலக்கல்லு. ரெடி முழக்கம் போல இல்லையே சொல்லுவான். போத்திபாரை பார்த்துட்டு அவன் மனைவி சொல்றா, ஹேய் ஹேய் கேட்டியா ஒருத்தனை கூட்டிட்டு வந்தியே, விலக்காரன் வச்சையில நீ இல்லாத நேரம் என்னை வந்து கையை பிடிச்சலிதான், யாருமே இல்லை, சத்தம் போட்டேன், களத்தின பேண்ட்டை போட்டுட்டு கோட்டையும் போட்டு அவன் ஓடி போயிட்டான். இந்தா பாரு சார், இவ்வளோ கஷ்டம். நம்மன்னா என்ன செய்ப்போம்? ஆனால் சண்டை ஆளி இப்படி பொய் சொல்றியே ஏசபேலே, நீ தானே என்ன பல தடவை வான்னு கூப்பிட்ட, நான் வரமாட்டேன், நான் தானே ஓடுனேன், தெய்வம் உன்னை பார்க்கட்டும், ஓ மண்டையில் இடி விழுவதாக.
அப்படி இல்லை, நம்ம சொல்லியிருப்போம். சொல்லியிருந்தா சாந்தவன்கிற கனி நமக்கு சொல்லுங்க இல்லை. நம்ம நிறைய பேர்ட்ட இல்லை. அதனால தான் செபத்துக்கு பதில் தாமதம், தரிசனம் நிறைவேற தாமதம் இல்லை. சொல்கிறாளா? சொல்லிட்டு போட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. வைய வைய வைரக்கல்லே, திட்ட திட்ட திண்டுக்கல்லே, பேச பேச பெரிய கல்லு, என்ன முட்டை முட்டை இந்த திருச்சபைக்கு மூலக்கல்லு. தோத்திரா பேசிட்டு போ, இடி முழக்கம் போல இல்லை சொல்லுங்க. ஆகவே இந்த யோசேப்புக்கு என்ன கனி இருக்கு? சாந்தம், அப்புறம் விசுவாசம். விசுவாசம் என்றால் ஃபெய்த் அல்ல, ஃபெய்த்ஃபுல்னஸ். நல்ல கவனிங்க, விசுவாசம் வேற, ஃபெய்த்ஃபுல் வேற. விசுவாசம் என்பது தேவனை நம்புவது, ஃபெய்த்ஃபுல் என்பது உண்மை. புரியுதா உங்களுக்கு? உண்மை ஆவியின் கனி. ஆமாம், சில நேரம் சொல்லுவாங்க இந்த வேலை செய்கிறவனை பார்த்து, முதலாளி அவன் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமானவன் அப்படின்னா என்ன? உண்மையானவன். ஃபெய்த் அல்ல, ஃபெய்த்ஃபுல். யோசேப்பு உண்மையுள்ளவன், தன் ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். கையில தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியிலே உண்மையுள்ளவன் காரியத்தை அடக்குகிறான். ரொம்ப முக்கியமான கனி, ஆவியின் கனி, கடைசி கனி என்னங்க? இச்சை அடக்கம். லஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் ஆல்சோ செல்ஃப் கண்ட்ரோல். கவனிங்க, இச்சை எல்லாருக்குள்ளும் உண்டு. மனிதன் என்றால் இரத்த ஓட்டம் ஓடுகிறது என்றால் அங்கே கண்களின் இச்சையும் மாம்ச இச்சையும் இருக்கும். யோசேப்புக்குள்ளும் உண்டு, போத்திபார் மனைவிக்குள்ளும் உண்டு. ஆனால் போத்திபார் மனைவிக்குள்ள இச்சை அடக்க இல்லை, யோசேப்புக்குள்ள இச்சை அடக்கம் இருக்கிறது. கையெழுத்து அலையில சொல்லுமகளா? அல்லேலூயா. போத்திபார் மனைவி தவறான காரியத்துக்கு ஒவ்வொரு நாளும் கூப்பிடுறா, ஒவ்வொரு நாளும் பேசுறா. சூழ்நிலையை பார்த்தா எல்லாம் அனுகூலம். இவர் தவறு பண்ணுவார்னா யாருமே கண்டுபிடிக்க முடியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் யோசேப்புக்கு தெரியும், என் தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். விசுவாசியே, நம்மை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். தரிசனம் தந்தவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஆகவே போத்திபார் மனைவி தவறான பாதைக்கு இவனை தூண்டி விட்டாலும் பைபிள் சொல்லுது, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். கைகளத்திட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுமகளா? அல்லேலூயா. இவனும் வாலிபன் தான், இவன் இளைஞன் தான். ஆகவே எப்படி ஓடுகிறான்? அவனுக்கு தெரியும், எனக்குள்ளே தேவன் ஆவியின் கனியாகிய 9 உருவாக்கி கொண்டிருக்கிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இன்னும் நீடிய பொறுமையும் சாந்தமும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைச்சாரு என்னமோ ஆண்டவர். இதுல முழுமையடையணும்னு நினைச்சாரு. சில ஆண்டுகள் அவர் ஜெயிலில் இருக்காருங்க. தோதராம் டங்கன் அப்படின்னா பூமிக்கடியிலே தோண்டப்பட்ட ஒரு இருட்டறை. அநேக கொலை குற்றவாளிகள், ஆயுள் தண்டனை குற்றவாளிகள் இருக்கிற இடம். அங்கே சில வருஷங்கள் இருக்கிறார். கடைசியா இந்த சாந்தம், நற்குணம், கடைசியா ஒரு காரியம் பாருங்க, ரொம்ப சங்கடமான ஒரு காரியம். ஆவியின் கனி அது என்னன்னா, எல்லாராலும் யோசேப்பு மறக்கப்பட்டு விட்டார். விசுவாசுடைய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? பாஸ்டர் என்ன மறந்துட்டார், மூப்பர் என்ன மறந்துட்டார், சபையார் என்ன மறந்துட்டாங்க. அப்படித்தானே பிரதர்? நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் என்ன? நான் வந்தேன், பாஸ்டர் என்ன பார்த்தாரு, ஹலோ சொல்லலை, பிரைஸ்லாட் சொல்லலை. நான் சொல்ல வந்தேன், அவர் அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு போயிட்டார். பாஸ்டர் என்ன மறந்துட்டார். தோதிரம் அருமையானே, உலகம் முழுதுமே யோசேப்பை மறந்தது. ஆனா 5 டைம் சொல்லியிருக்கு, கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தா. இப்போ குழியில கிடக்கும்போது, ஆண்டவரே நீர் எங்க இருக்கிறீங்க? மகனே யோசேப்பு, நான் உன்னோட தான் குழிக்குள்ள இருக்கிறேன். உனக்குள்ளே நான் கனிகளை உருவாக்குறேன், உனக்குள்ளே நான் திறமைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். கையில தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே இது ஆவியின் கனி உருவாகிற காலம். இது நமக்குள்ளே திறமைகளை வளர்க்கிற காலம். உங்களை நம்பிட்டான்னா 1000 கோடியை உடனே தருவார். வச்சு பூட்டுவோம்னா நிச்சயமா தர மாட்டார். 10 பேருக்கு 5 பேருக்கும் ஆசீர்வாதமாய் பங்கிடுகிற திறமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உங்க கையில அதை தருவார். ஏன் பலருக்கு ஐஸ்வர்யம் தர்றதில்லை? தோத்திரம் எப்படி கையாளுவது தெரியல, இன்னும் திறமை இல்லை, திறமை இல்லை. தோத்திரம் உண்டாட். ஆகவே சுவாசிகளே,
ஆவியின் கனியை நமக்குள்ளே உருவாக்குவதற்காய்த்தான் அதில் ப்ராசஸ் நடக்கிறது. படிப்படியாக கர்த்தர் ஒவ்வொரு கனி வழியாய் நம்மை அழைத்து போகிறார். சொல்லுங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், கடைசி சொல்லுங்க இச்சை அடக்கம், லஸ்ட் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல். வெட்டி முழக்க முதல்ல சொல்லுங்க. லஸ்ட் கண்ட்ரோல்னா ஆண் பெண் மட்டும் நினைச்சிடாதீங்க, சாப்பாட்டில் கூட நமக்கு இச்சை அடக்க வேணும். இந்த வழியிலே கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். முதலாவது ஒரு பரிசுத்தவான் இந்த யோசேப்பு, இச்சை அடக்கமுள்ளவன். உலகமே மறந்துட்டுங்க, ஆனால் பரலோக தேவன் அதை மறக்கலை. இரண்டாவதாக அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசியுங்கள். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். மோசேயின் தரிசனம் என்ன? இஸ்ரவேலர்கள் 30 லட்சம் பேருக்கும் அவர் இரட்சகன், அவர்தான் தலைவன், அவன்தான் மீட்பன். எகிப்தில் இருக்கிற அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மீட்பர். இதுதான் கர்த்தர் அவர் கொடுத்த தரிசனம். இந்த தரிசனம் பெற்ற மோசே, நல்ல கவனிங்க, 40 வருடம் கழிச்சு தான் அது நடந்துச்சு. யோசேப்புக்கு 13 வருஷம், மோசேக்கு 40 வருஷம். இந்த 40 வருஷம் ஆண்டவர் மீதியான் தேசத்திலே வனாந்தரத்திலே ஆடுகளின் பின்னே 7 பெண்கள் மத்தியிலே இந்த மோசேயை நடத்தி போய் குணங்களை உருவாக்குகிறார். கேரக்டர் பில்டிங் அண்ட் கிரியேட்டிவ் ஹிஸ் எபிலிட்டி. ஆவியின் குணங்களை உருவாக்கினார். நாட்டை ஆளும் திறமையை, 30 லட்சம் பேரை வழிநடத்துகிற திறமையை உருவாக்கினார். பாருங்க, முதல் நாள் வெளியே வரார், ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை அடித்தான். இந்த ஒரு இஸ்ரவேலனை காப்பாற்றுறதுக்காக ஒரு கொலை நடக்குது. பார்த்தீங்களா? ஒரு ஆத்தும ஆதாயத்துக்கு மோசே என்ன பண்ணிட்டாரு? ஒரு கொலை. அப்போ 30 லட்சம் பேரை ரட்சிக்கணும்னா 30 லட்சம் கொலையா? ஆண்டவர் பார்த்தாரு, மகனே, இந்த நிலையில் உன் கையில் நான் தரிசனத்தை நிறைவேற்றி தர மாட்டேன், இந்த ஜனத்தை உன் கையில் தர மாட்டேன். போ. எங்கே? கேரக்டர் பில்டிங் அண்ட் கிரியேட்டிவ் யுவர் எபிலிட்டி. குணத்தை உருவாக்க போகிறேன், திறமைகளை உனக்குள்ளே உருவாக்க போகிறேன். மாமா வீட்டுக்கு அனுப்பி 40 வருஷம் ஆடுகளை நடத்தி கொண்டே போனார். நல்ல கவனிங்க, இந்த 40 வருஷமும் அந்த சைலண்ட் பீரியட்ல மோசேக்குள் என்ன நடக்கிறது? குணங்கள் உருவாகிறது, திறமைகள் வளர்கிறது. சொல்லுங்க, குணங்கள் உருவாகிறது, திறமைகள் வளர்கிறது. எல்லாம் சொல்லுங்க. இதான் இன்றைக்கு உங்களுக்கு வேணும். பிரதர் சிஸ்டர், பிரதர் சிஸ்டர், பிரதர் சிஸ்டர், பிரதர் சிஸ்டர். குணங்கள், ஆவியின் கனிகள் உருவாக வேண்டும், திறமைகள் வளர வேண்டும். அந்த ஸ்தானத்தில் போய் கர்த்தர் வைக்கும்போது அதை திறமையாக வழிநடத்த நமக்கு திறமைகள் வேணும். பாருங்க, ஒருவனை கொலை செய்துட்டான். கொலை செஞ்சதுனால இவன் நினச்சிட்டாரு நல்ல ஊழியத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு. மறுநாள் 2 யூதன் சண்டை போடுறான். என்னப்பா, நேற்று தான் எகிப்தியன் ஒன்று அடித்தா, நான் வந்து காப்பாற்றினேன், இன்னைக்கு நீங்களே அண்ணன் தம்பி 2 பேர் சண்டை போடுறீங்களோ? அவன் 2 பேரும் சேர்ந்து சொல்கிறான், நேற்று அந்த எகிப்தியனை கொன்னது போல இன்னைக்கு எங்களையும் கொல்லலான்னு பார்க்குறியான்னா. ஆடாடா, இந்த வார்த்தையை முன்னிட்டு மோசே எகிப்தை விட்டு, ராஜாவின் அரண்மனை விட்டு வனாந்தரத்துக்கு ஓடுகிறான். எங்கே போக போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? யார் சாப்பாடு தருவா? யார் தண்ணீர் தருவா? நாளைக்கு ராத்திரி எங்கள் வீட்டில் வந்து தங்கன்னு யார் சொல்லுவா? தெரியாது. கர்த்தர் அனுப்பினார். அங்கே ரகுவேல் என்ற ஒரு மனுஷன் தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு 40 வருஷம் தன் ஆடுகளை மேய்க்கிற பொறுப்பை கொடுத்த போது அந்த ஆடுகளுக்கு பின்னே மோசே நடந்து 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 2 காரியம் உருவாது. ஒன்று என்னங்க? கேரக்டர் பில்டிங் அண்ட் கிரியேட்டிவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. குணங்கள் உருவானது, திறமைகள் வளர்ந்தது. 40 வருஷம் கழிச்சு மீண்டும் முச்சடியில தரிசனமான கர்த்தர் வான்னு சொல்றாரு. இப்போ வரும்போது நல்ல கவனிங்க, இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் தெரியுமா? முறுக்கு சாப்பிட்றவங்க. இஸ்ரவேலர்கள் எல்லாருக்கும் என்ன சாப்பாடு பிடிக்கும்? முறுக்கு. ஏன் அதுக்கு பேர் முறுக்குன்னு வந்துச்சு? சாப்பிடும்போது என்ன சத்தம் வருது? முறுக்குன்னு சத்தம் வருது. அதனால தான் அதுக்கு பேர் என்ன? அதிரசம்ங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னு தெரியல. ஒரு விட அதி ரசமாக இருக்குன்னு வந்துச்சா நம்ம தெரியல.
ஆனால் முறுக்குக்கு எப்படி சத்தம் வந்துச்சு? சாப்பிடும்போது என்ன சத்தம்? முறுக்கு முறுக்கு முறுக்கு. அதனால தான் அதுக்கு பேர் என்ன? முறுக்கு. இஸ்ரவேலர்கள் எப்போ பார்த்தாலும் முறுக்கு சாப்பிடுவாங்க. மன்னா இல்லாட்டாலும் முறுமுறுப்பா, மன்னா கிடைச்சாலும் ஓ பசிக்குது பசிக்குது பசிக்குது. அப்படியா? இந்த வானத்து தானியம், தேவதூருடைய அப்பம், தேனிட்ட பணியாரம் சாப்பிடு. சாப்பிட்டு இதுதானா? ஒரு மீன் கிடையாதா? ஒரு கோயில்பட்டி கருவாடு கிடையாதா? இன்னைக்கு பார்த்தாலும் இதானா? ஒரு சிக்கன் கிடையாதா? ஒரு மட்டன் கிடையாதா? ஒரு மயில் 65, ஒரு எலி 65, ஒரு பன்றி 65, ஒரு நரி 65 கிடையாதா? இன்னைக்கு பார்த்தாலும் இந்த பாஸ்டர் மோசஸ் எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய் தக்காளிமா. என்ன பாஸ்டர்? சாப்பாடு இல்லைனாலும் முறுமுறுப்பு, சாப்பாடு கிடைச்சாலும் முறுமுறுப்பு. தண்ணி இல்லைனாலும் முறுமுறுப்பு, தண்ணி நதியா ஓடி வந்தாலும் அதுக்கும் முறுமுறுப்பு. முறுமுறுக்கிற ஜனம். அப்புறம் கலாகாரர்கள். இஸ்ரவேலர்கள் 30 லட்சம் பேருமே யாருங்க? கலாகாரர்கள். இவங்களை தான் நடத்தணும் இந்த மோசே. ஆகவே இவரை தேவன் ஆவியின் கனிகளில் உருவாக்கினார். இடி முழக்கம் போல இல்லையில சொல்லுங்க. அப்புறம் தேவைப்படும் போதெல்லாம் கல் எடுத்துருவான். ஏன்னா பாஸ்டர் மோசஸை கல்லெறி இருக்கு. அவன் கல் எடுக்கும் போது இவரும் கல் எடுத்தா தலைவனா இருக்க முடியாது, தரிசனம் நிறைவேறாது. தோதிரம் அவங்க கல் எடுத்தா ஓடி போய் ஆண்டு பாத்துல மூங்கப்புறம் விழுந்து, ஆண்டவரே இந்த ஜனத்தை நானா பெற்றெடுத்தேன், பாலுங்கிற குழந்தைய மார்பில சுமக்கிற மாதிரி இந்த ஜனத்தை சுமந்துட்டு போன்னு சொன்னீரேப்பா, நானா இவங்களெல்லாம் பெற்றேன், என் ஒருவனால் இப்படி செய்ய முடியாது, உங்க கண்களை தயவிடத்தா என்னை இந்த இடத்துல கொன்னுருங்க ஆண்டவரே. அந்த அளவுக்கு அவரு ஊழியம் நொந்து போகுது, தலைமை பொறுப்பு வேதனையா இருக்கு. அவர் சொன்னாரு, மகனே இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உனக்குள்ளே 2 ஆவியின் கனியை உருவாக்க போறேன். ஒன்று சாந்தம், இன்னொன்று உண்மை. கரமதி அலையிலே சொல்லுங்க. எண்ணாகமம் 12:3, எண்ணாகமம் 12:7 படிக்கலாம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். இந்த வசனத்துக்காக கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அதுல விரல் வச்சு சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். பூமியில் உள்ள எல்லா மனுஷரிலும் சாந்த குணமுள்ள. எப்படி சொன்னார்? அந்த இடத்துல உடன் பிறந்த அண்ணன் ஆரோன் 3 வயசு மூத்தவன், உடன் பிறந்த அக்கா மிரியாம் 6 வயசு மூத்தவன். இந்த 2 பேருமே இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க. எதுக்காக? பொதுவாக மச்சனிச்சியை பிடிக்காது தெரியுமா உங்களுக்கு? இன்லாவை நிறைய பேருக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. ஆனால் பிடிக்கிறவங்க தான் ஆவிக்குரியவங்க. மோசேயின் மனைவிய இவங்க குறை சொல்றாங்க. எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் இந்த மோசே குரமா எழும்பி குற்றம் சாட்டுறாங்க. நீ ஒரு யூதன், நீ ஒரு லேவியன், நீ ஒரு ஊழியக்காரன், நீ ஒரு யூத பெண் அல்லவா கல்யாணம் பண்ணணும், ஒரு எபிரேய பெண் அல்லவா கல்யாணம் பண்ணணும், இப்படி ஒரு எத்தியோப்பிய பெண்ணை நீ கல்யாணம் பண்ணலாமா? இவர் தலைவராக இருக்கலாமா? கூட்டத்தை கூட்டுறாங்க. அவங்க 2 பேரும் இப்படி பேசுறாங்களே தவிர மோசே காம் அண்ட் குவைட். கைகளை தட்டி சொல்லுங்க. என்றைக்கு நம்ம வாய் திறக்காம அமைதலாக இருக்கமோ அப்போ தாங்க என்ன கனி வருது நமக்கு? சாந்தம். தோத்திரம். வாய் திறக்கக்கூடாது, அமைதலாக இருக்கணும். ஆமாம், அண்ணன் பேசுனா பேசிட்டு போட்டோம், அக்கா பேசுனா பேசிட்டு போட்டோம். எத்தனை பேர் அப்படி இருக்க போறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி அமைதலாக இருக்க போறீங்க? இந்த மோசே தரிசனம் நிறைவேற இந்த ஆவியின் கனி சொல்லுங்க சாந்தம். எண்ணாகமம் 12:7 தேவனே சொல்றாரு, படிங்க. எண்ணாகமம் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். He was faithful in the tabernacle, in the house of God. தேவனுடைய வீட்டில், தேவனுடைய சபையில் எவ்வளவோ காரியம் இருக்குங்க. எல்லாத்துல மோசே எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். ஆவியின் கனி உருவாவதற்காகத்தான் கர்த்தர் எகிப்துக்கு அனுப்பி 40 வருஷம் தாமதமாகி 40 வருஷம் கழிச்சு தான் தரிசனம் நிறைவேறுகிறது. இன்னைக்கு உங்களுக்கும் 13 வருஷம் கழிச்சோ 40 வருஷம் கழிச்சு அல்ல, உடனே கர்த்தர் பதில் தருவார். எப்போது உடனே? சொல்லுங்க. குணங்கள் உருவாக வேண்டும், திறமைகள் வளர வேண்டும். சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டவரை கேட்க போறீங்க? 3வதாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். சங்கீதம் 78, 70, 71, 72. தம்முடைய தாசனாகிய
தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியும் மேய்த்து தன் கைகளின் திறமையின்படியும் அவர்களை நடத்தினார். கவனிக்கிறீர்களா? 16 வயதிலே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ராஜ அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். இந்த நாள் முதல் தாவீதுக்கு சொப்பனம், தரிசனம், சிந்தனையில் என்ன? நான் ராஜாவாக போறேன். தேவன் ராஜ அபிஷேகத்தை ஊற்றியிருக்கிறார். ஆனால் 14 வருடங்கள் இந்த தாவீதை வனாந்தர வழியாய் நடத்தி கேரக்டர் பில்டிங் அண்ட் கிரியேட்டிவ் த எபிலிட்டி, குணத்தை உருவாக்குகிறார், திறமைகளை வளர்க்கிறார். பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் கூட கல்லும் முள்ளுகளும் உள்ள கடின பாதையிலே போய் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்படித்தானா? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? தாவீது தரிசனம், சொப்பனம், ஜெபத்துக்கு பதில் எப்பயா கிடைச்சது? 14 வருஷத்துக்கு அப்புறம். இந்த நீண்ட 14 வருஷம் வனாந்தரத்தில் தாவீதுக்குள்ள குணங்களை தேவன் உருவாக்குகிறார், திறமைகளை வளர்க்கிறார் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். கறவலாடுகள் பின்னே ஓடிக்கொண்டது அவனை தேவன் எடுத்து அவனை உண்மையின்படியும் தன் கைகளின் திறமையின்படியும் ஆட்சி செய்யும்படி உருவாக்கினார். உண்மை ஆவியின் கனி, திறமை கர்த்தரிடத்திலே நாம் பெற்றுக்கொண்டு வளர்க்கிற ஆற்றல். ரெஸ்பாண்ட் எபிலிட்டி கிவ்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கரமை தேவராலையிலே சொல்வோம். ஒரே ஒரு கனியை மட்டும், எல்லா கனியும் தாவீதுல இருக்கு, ஒரே ஒரு கனியை மட்டும் இப்போ வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம். 1 சாமுவேல் 24:17. நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். போதும், நான் சொல்லதை திருப்பி சொல்லுங்க. தீமை செய்தவனுக்கு நன்மை செய்கிறவனே குணசாலி. சொல்லுங்க, தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்கிறவனே. சவுல் ராஜா 3000 பேர் கையில் ஈட்டியை கொடுத்து எங்க கண்டாலும் இந்த தாவீதை குத்திருங்க. 3000 பேர். ஒரு சின்ன ஒரு வாலிபனை குத்துவதற்கு எத்தனை பேருங்க? 3000 பேர். அடுத்த 14 வருஷமும் சவுல் இதைத்தான் பண்ணார். ஆட்சி நடத்தல, வேற ஒன்றும் பண்ணல. ராத்திரி போலா வேட்டையாடி கொண்டிருக்கிறார் இந்த சவுல் ராஜா. அப்படி இருக்க ஒரு நாள் சவுல் ராஜா நல்லா மாட்டிக்கிட்டார் இந்த தாவீதுட்ட. ஆமாம், அந்த சம்பவத்தை பிற வீட்டில் படிச்சு பாருங்க. இப்போது நினைத்தால் தாவீது ஒரே வீச்சா சவுல் சரித்திரத்தை முடிச்சு இவர் ராஜாவா போயிருக்கலாம். அப்படி போல கூட இருக்கிற ஒரு வீரன் சொல்றான், அபிஷாக் ராஜாவே நீங்க சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். 2 தீட்டா இல்ல, ஒரே தீட்டா தீட்டிடுறேன். கர்த்தர் சொன்ன தரிசனம், வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும், நீங்க ராஜாவாயிடலாம். இவர் சொல்றாரு, நோ, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருக்கு நேர நீ கையை நீட்டக்கூடாது, வாழை நீட்டக்கூடாது, கத்தியை நீட்டக்கூடாது. தடுத்து விட்டார். இவர் தானும் சவுலுக்கு ஒண்ணுமே செய்யல. பின்னாடி ஓடி போய் தொங்குகிற சால்வின் தொங்கலை கொஞ்சம் அறுத்துட்டு வந்து மலை உச்சிக்கு போயிட்டு சொல்றாரு, ராஜாவே இதோ பாரும், உம்முடைய சால்வையின் தொங்கல் என் கையில் இருக்கு. இப்போ நான் வந்தேன், பின்பக்கமாக வந்து உங்கள் சால்வையை அறுத்தெடுத்தேன். சால்வை அறுக்கிறனா உன் கழுத்தை இருக்க எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? தேவன் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் நான் அப்படி செய்யலை. ஏன் செய்யலை தெரியுமா? தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்கிறவனே ஆவியின் கனி உள்ளவன். சொல்லுங்க, தீமை செய்கிறவனுக்கும் நன்மை செய்கிறவனே ஆவியின் கனி உள்ளவர்கள். எத்தனை பேர் இந்த யோசேப்பை போல, இந்த மோசையை போல, இந்த தாவீதை போல எனக்குள் குணங்கள் உருவாகட்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்கிறவனே குணசாலி.